ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 7th நியூ புக் சயின்ஸ் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய லெசன் 4 அணு அமைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, அணுவோட அடிப்படை துகள்கள், அணுவில் என்னென்ன அடிப்படை துகள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அணுவோட அமைப்பை பற்றி பார்த்துக்க போகிறோம். அணுவோட அடிப்படை துகள்கள் வந்து அணுவில் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த அடிப்படை துகளோட பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். அணு எண், நிறை எண் பற்றி பார்க்க போகிறோம். தனிம ஆவர்த்தன அட்டவணையில் இருக்கக்கூடிய குறியீடை பயன்படுத்தி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானோட எண்ணிக்கையை எப்படி கால்குலேட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அணுவோட இணையதளனை பற்றி இந்த லெசனில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். அணு என்பது அணு என்பது ஒரு சிறிய ஒரு பொருள். அதன் சராசரி விட்டம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 × 10⁻⁹ மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதன் அளவே இந்த அளவை வந்து நமக்கு தெரிஞ்ச பொருளோடு ஒப்பிடும் பொழுது பென்சில், சிவப்பு இரத்த செல், வைரஸ், தூசு பொருள் மற்றும் அணு இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அதோட விட்டம் இங்கே டயக்ராமில் இருக்கும் பாருங்கள். பென்சிலின் விட்டம் வந்து 1 × 10⁻² மீட்டர், இரத்த சிவப்பணு வந்து 1 × 10⁻⁴ மீட்டர், தூசி வந்து 1 × 10⁻⁷ மீட்டர், அணு வந்து 1 × 10⁻⁹ மீட்டர், வைரஸ் வந்து 1 × 10⁻⁶ மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இப்போ வந்து இது மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அணு வந்து 9 இருக்குது, அடுக்கில் வந்து -9 இருக்குது. ஸோ அப்போ இது பெருசாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நெகட்டிவில் வந்து எந்த அளவு கூடிக்கிட்டு போகுதோ அப்போ அந்த அளவு சின்னதாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கம்பேர் டு அணு, பென்சில் வந்து நமக்கு வந்து பெருசு. ஸோ வந்து இங்கே மைனஸில் வந்து ஒரு பொருள் வந்து அடுக்கு மேலே மைனஸ் எவ்வளோ இருக்கோ அந்தளவு சின்னதுன்னு அர்த்தம். ஸோ வந்து இங்கே இருக்கிறதுலேயே வந்து அணு தான் ரொம்ப சின்னது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அணுவினை பற்றிய கொள்கையின் பரிணாம வளர்ச்சினா என்னென்னா, யார் எப்பப்போ இந்த அணு கொள்கையை பற்றி சொன்னாங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டால்டன், தாம்சன், ரூதர்போர்டு தான் வந்து முக்கியமாக சொல்லியிருப்பாங்க. டால்டன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, டால்டன் தான் வந்து அணுன்னு பேர் வச்சது. யாருன்னா வந்து டால்டன். அணுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சது வந்து 1808ஆம் ஆண்டு டால்டன் வந்து அணுன்னு ஒரு பேர் வச்சார். மேலும் அணு என்பது மிகச்சிறிய பிரிக்க இயலாத துகள், அது கோள வடிவில் உள்ளது அப்படின்னு சொல்லுவார். இதான் அவர் சொன்ன டால்டன் சொன்னது 2 லைன் தான், அது பார்த்துக்கோங்க. டால்டன் வந்து என்ன சொல்வார்னா, ஒரு மிகச்சிறிய துகள் கோள வடிவில் உள்ளது, அவ்வளோதான் டால்டன் சொன்னது. வேறு எதுவுமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அந்த அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோ, புரோட்டானோ, நேர்மின் சுமையோ, எதிர்மின் சுமையோ எதையுமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டார். அதெல்லாம் வந்து அந்த கொள்கையோட ட்ராபேக்காக இருக்குது. ஸோ இதன் காரணமாக டால்டனின் அணுக்கொள்கை பருப்பொருளின் பல பண்புகளை விளக்க இயலவில்லை அப்படின்றது போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது, இங்கே உங்களுக்கு தெரியுமா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு நானோமீட்டர் என்பது சிறிய நீளங்களை அளக்க பயன்படும் அலகாகும். ஒரு மீட்டர் என்பது 1 × 10⁻⁹ நானோமீட்டர், அல்லது ஒரு நானோமீட்டர் என்பது 1 × 109 ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்துக்கோங்க. அடுத்து தாம்சனின் அணுக்கொள்கை. தாம்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தாம்சன் வந்து அணு வந்து தர்பூசணி பழத்தோடு ஒப்பிடுறாரு. அதில் தர்பூசணி பழத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு பகுதி அணுவோட நேர்மின்னோட்டம் வந்து காணப்படுது. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய விதை வந்து எதிர்மின்னோட்டம் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த விதையை வந்து எதிர்மின்னோட்டத்தில் வந்து எலக்ட்ரான் அப்படின்னு வந்து அழைச்சாரு. அப்போ எலக்ட்ரானை பற்றி முதல்ல சொன்னது யாருன்னா வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது வந்து தாம்சன் தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இக்கொள்கையின்படி அணுவில் நேர்மின்னோட்டம், எதிர்மின்னோட்டம் சம எண்ணிக்கையில் காணப்படுகிறது. இதன் காரணமாக அணுவானது எவ்வித மின்சுமையும் கொண்டிருக்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அணுவில் வந்து நேர்மின்னோட்டம் கொண்ட இதுவும் வந்து எதிர்மின்னோட்டம் கொண்டவைகளும், எதிர்மின்னோட்டம்னா வந்து கொண்டவை எதுனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்மின்னோட்டம் கொண்டவை வந்து எலக்ட்ரான், நேர்மின்னோட்டம் கொண்டவை வந்து எதுனா வந்து புரோட்டான். அப்போ ஒரு அணுவில் இருக்கக்கூடிய புரோட்டானின் எண்ணிக்கையும் எலக்ட்ரானின் எண்ணிக்கையும் வந்து எப்போவுமே சமமாக தான் இருக்குது. புரோட்டான் = எலக்ட்ரான். அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால அணு வந்து எவ்விதமான மின்சுமையும் கொண்டிருக்கவில்லை அப்படின்னு அவர் சொன்னார். இதை வந்து சோதனையின் மூலமாக வந்து அவர் வந்து நிரூபித்தார். எதிர்மின் சுமை பெற்ற துகள்கள் எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சார். இதனால் வந்து தாம்சனோட இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இக்கண்டுபிடிப்புக்காக அவருக்கு வந்து 1906ஆம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இக்கொள்கையானது அணு ஏன் மின்சுமை அற்று உள்ளது என்பதனை விளக்கிய பொழுதிலும் சில குறைபாடுகள் வந்து இக்கொள்கையில் வந்து காணப்பட்டுச்சு. இந்த தாம்சனோட கொள்கை வந்து நிறைய பேருக்கு டவுட் இருந்தது, ஏன் வந்து அணு வந்து மின்சுமை அற்று இருக்குது அப்படின்னா வந்து அந்த அணுவில் வந்து நேர்மின் சுமை கொண்ட அணுக்களின் எண்ணிக்கையும் எதிர்மின் சுமை கொண்ட அணுக்களின் எண்ணிக்கையும் சம அளவில் இருக்கிறதுனால வந்து அந்த அணு வந்து மின்சுமை அற்று உள்ளது அப்படின்றத வந்து இவர் வந்து நிரூபித்தார். இருந்தாலும் இவரோட கொள்கையில் வந்து சில குறைபாடுகள் வந்து இருக்குது. அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் வந்து ரூதர்ஃபோர்ட் வந்து சில கொள்கைகள் வந்து கொடுத்தாரு. தாம்சனின் கொள்கையில் குறைபாடுகள் இருந்தன. எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் ஒரு நல்ல இவரோட கொள்கை மூலமா வந்து நம்ம அணுவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து ஒரு தங்க துகட்டை வந்து நேர்மின்னோட்டம் கொண்ட ஆல்ஃபா துகள்களை கொண்டு மோதச் செய்தார். அதிக திசைவேகம் கொண்ட பெரும்பான்மையான ஆல்ஃபா துகள்கள் எவ்வித தடை பொருட்கள் மீதும் மோதாமல் தங்க தகட்டினை ஊடுருவி செல்வதை கண்டறிந்தார் அப்படின்னு கொடுத்தாங்க. இவர் என்ன சொன்னாருன்னா வந்து ஒரு தங்க தகடை வந்து எடுத்துக்கிறாரு. இப்படி ஒரு ரவுண்டாக ஒரு தகடை எடுத்துக்கிறாரு. இதில் வந்து இது தங்க தகடு, இதில் வந்து நிறைய ஆல்ஃபா துகளை வச்சு மோத வைக்கிறாரு. இப்படியே வந்து மோதும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா வந்து முக்காவாசி துகள்கள் வந்து இந்த தகட்டை ஊடுருவி வெளியே போயிடுச்சான்.
நிறைய துகள்கள் மோத வச்ச துகள்கள் எல்லாமே வெளியே போயிடுது. சில துகள்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. சில துகள்கள் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போது இந்த ஆல்ஃபா துகள்கள் என்ன தன்மை கொண்டவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மின்னோட்டம் கொண்ட ஆல்ஃபா துகள்கள். சில துகள்கள் ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, அப்போ அந்த ரிஃப்ளெக்ட் ஆகல இடத்துல வந்து நேர்மின்னோட்டம் கொண்ட ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சார். ரூதர்ஃபோர்ட் இதனை மிக முக்கியமாக கருதினார். துப்பாக்கி குண்டானது மெல்லிய காகிதத்தின் மீது மோதி பின்னோக்கி வந்தால் அது எவ்வளவு வியப்பானதோ அதுபோல இந்நிகழ்வு வியப்பாக உள்ளது என அவர் விவாதித்தார். இச்சோதனையின் அடிப்படையில் ரூதர்ஃபோர்ட் தனது புகழ்பெற்ற அணு கொள்கையை வெளியிட்டார். அது என்ன சொன்னார் அப்படின்னா வந்து அணுவோட பெரும் பகுதி வெற்றிடம் அப்படின்னு சொன்னார். ஆல்ஃபா கதிர்கள் தங்க தகட்டினை ஊடுருவி செல்கிறது எனில் அணுவின் பெரும்பகுதியானது பெரும்பான்மையான வெற்றிடத்தை கொண்டிருக்க வேண்டும்னு சொன்னார். எந்த பகுதியிலிருந்து நேர்மின்னோட்டம் பெற்ற துகள்கள் பின்னோக்கி வந்ததோ அப்பகுதி முழுவதும் நேர்மின் சுமை பெற்றதாக இருக்க வேண்டும்னு சொன்னார். அப்போது என்ன சொல்கிறாருன்னா வந்து 2 கான்செப்ட் என்னென்னா வந்து பெரும்பகுதி வெற்றிடம், இன்னொன்று என்னென்னா வந்து எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதோ. ஏன்னா வந்து ஆல்ஃபா துகள்கள் வந்து ப்ளஸ் நேர்மின்னோட்டம் கொண்டவை. நேர்மின்னோட்டம் கொண்டவை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு நேர்மின்னோட்டம் கொண்ட பொருள் இருக்குது. அது நேர்மின்னோட்டம் வந்து இப்போ ஆப்போசிட், இப்போ நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அட்ராக்ட் பண்ணிடும். அங்கே வந்து ஏதோ நேர்மின்னோட்டம் இருக்கிறதுனால தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ வந்து நேர்மின்னோட்டம் பெற்றதாக அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சார். அடுத்து இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து 5 தனிமங்களின் அணு அமைப்பு கோட்பாட்டின் பரிணாம வளர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இது டால்டன், ஜே.டி. தாம்சன், ரூதர்ஃபோர்ட், போர், ஷ்ராடிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க 5 பேரும் தான் வந்து இந்த அணுவை பற்றின ஒரு கொள்கையோட பரிணாம வளர்ச்சி பற்றி சொல்லியிருப்பாங்க. டால்டன் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படித்தது தான். இதில் என்ன இந்த டயக்ராம் பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த டால்டன் வந்து இந்த டயக்ராம் என்ன கொடுத்தீங்க, இந்த டயக்ராம் பாருங்கள், ஒன்றுமே இல்லை, வெறும் பிளாங்காக ஒரு பால், ஒரு கோள வடிவமான ஒரு பால் இருக்குது. அதான் அவரோட கான்செப்டும். அவர் என்ன சொன்னாருன்னா அணு வந்து பிரிக்க முடியாது, கோள வடிவில் உள்ளது, அவ்வளோதான் டால்டன் சொல்லியிருப்பாரு. அதுதான் இந்த டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து ஜே.டி. தாம்சன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜே.டி. தாம்சன் அவர் தான் வந்து எலக்ட்ரானை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது அவர் தான். அதே மாதிரி அணு வந்து நேர்மின் சுமை எதிர்மின் சுமை பெற்றதாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் வந்து ஜே.டி. தாம்சன் தான் சொல்லியிருப்பார். அடுத்து ரூதர்ஃபோர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து அவர் தான் வந்து அந்த ஆல்ஃபா துகளை வச்சு மோத வச்சிருப்பாரு. அந்த உட்கருவில் வந்து நேர்மின்னோட்டம் கொண்ட பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னா வந்து ரூதர்ஃபோர்ட் தான். அப்போ ஏன்னா வந்து ஆல்ஃபா துகள்கள் நேர்மின்னோட்டம் கொண்டவே அது வந்து உட்கருவில் போய் மோதும் பொழுது உட்கரு வந்து நேர்மின்னோட்டம் கொண்டதாக இருக்கிறதுனால ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ வந்து உட்கருவில் வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து நேர்மின்னோட்டம் கொண்டதாக இருக்குது, அதனால தான் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த கான்செப்டை கொண்டு வந்தது யாருன்னா ரூதர்ஃபோர்ட். அடுத்து போரின் அணுக்கொள்கை என்ன சொல்வாருன்னா வந்து வெளியில் இருக்கக்கூடிய சுற்றிட்டு இருக்க எலக்ட்ரான்கள் வந்து ஏதோ ஒரு ஆற்றல் மட்டத்தை வச்சுட்டு அந்த ஆற்றல் மட்டத்தை வந்து கான்செப்டாக வச்சுட்டு அது வந்து சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்றல் மட்டங்கள் வந்து கண்டுபிடிச்சது ஏன்னா வந்து போர். அடுத்து வந்து ஷ்ராடிங்கர் வந்து என்ன சொன்னார்னா வந்து எலக்ட்ரான்கள் கூட்டங்களே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து கண்டுபிடிச்சாரு. அதுதான் நம்ம அங்கே பார்த்தது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது டால்டன் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த 1808ஆம் ஆண்டு வந்து ஒரு கடினமான திண்ம கோளம் ஒரு அணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தாம்சன் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து 1897ஆம் ஆண்டு வந்து நேர்மின்னோட்டம் எதிர்மின்னோட்டம் பெற்றவைகள் இருக்குன்னு சொன்னார். 1911ஆம் வருஷம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து அதில் வந்து எலக்ட்ரான்கள் அணுவோட பெரும் பகுதி வந்து வெற்றிடம்ன்ற கான்செப்டே வந்து ரூதர்ஃபோர்ட் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. இவங்க 2 பேரும் அதை சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அணுவோட பெரும் பகுதி வெற்றிடம்னு சொல்லியிருப்பாரு. அது மாதிரி நேர்மின்னோட்டம் பெற்ற உட்கரு இருக்குது அப்படின்றதையும் வந்து ரூதர்ஃபோர்ட் தான் சொல்லியிருப்பாரு. எதிர்மின்னோட்டம் பெற்ற எலக்ட்ரான்கள் இருக்குது அப்படின்றதையும் இவர் தான் சொல்லியிருப்பாரு. அடுத்து இதனால் வந்து இந்த ரூதர்ஃபோர்டுக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. ரூதர்ஃபோர்டின் கொள்கைகள் இங்கே ஒரு 3 கொள்கை கொடுத்துருக்காங்க. அணுவின் மையமான அணுக்கருவானது நேர்மின் தன்மை கொண்டதாக உள்ளது. அந்த அணுக்கரு வந்து நேர்மின் தன்மை கொண்டதாக இருக்குது. அணுவின் பெரும்பான்மையான நிறையானது அதன் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. அணுக்கருவை சுற்றி எதிர்மின்னோட்டம் தன்மை கொண்ட எலக்ட்ரான்கள் ஒரு குறிப்பிட்ட வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. அணுவின் அளவோடு ஒப்பிடும்பொழுது அணுக்கருவானது அளவில் மிகச்சிறியதாக இருக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம்லேயே பார்க்கணும். இந்த டயக்ராமில் பார்க்கும்போது இதான் வந்து ஒரு பெரிய அணு, இது ஃபுல்லாக அணு. இந்த அணுவில் வந்து அணுக்கரு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதாவது வந்து அணுவின் அளவோடு ஒப்பிடும்பொழுது அணுக்கரு வந்து மிகச்சிறியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து அடிப்படை துகள்கள் பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானை பற்றி பார்க்க போகிறோம். ஹைட்ரஜன் அணுவின் எலக்ட்ரானும் கார்பன் அணுவின் எலக்ட்ரானும் இடையில் எவ்வித வேறுபாடும் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், அணுக்கள் வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இது 3 தான் வந்து அணுவோட அடிப்படை துகள்கள். ஒன்று என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டான் பற்றி பார்க்க போகிறோம். புரோட்டான் வந்து அணுக்கருவினுள் அமைந்துள்ள நேர்மின்னோட்டம் பெற்ற துகள்கள். புரோட்டான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து நேர்மின்னோட்டம் பெற்ற துகள்கள் ப்ளஸ், புரோட்டான் வந்து ப்ளஸ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ், நியூட்ரான் வந்து எவ்விதமான மின்சுமையும் வந்து இல்லாமல் இருக்கும். நேர்மின்னோட்டம் பெற்ற துகள்கள் ஆகும். இவற்றின் நேர்மின்னோட்டத்தின் மதிப்பு எலக்ட்ரான்கள் பெற்றுள்ள எதிர்மின்னோட்டத்தின் மதிப்பிற்கு சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு அணு வந்து மின்சுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். அதாவது எப்போவுமே ஒரு அணுவில் வந்து புரோட்டானின் எண்ணிக்கை ஈக்குவல் டு எலக்ட்ரானின் எண்ணிக்கை. அப்போ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, நேர்மின்னோட்டத்தின் மதிப்பு
எலக்ட்ரான் பெற்றுள்ள எதிர்மின்னோட்டத்தின் மதிப்புக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரோட்டானும் எலக்ட்ரானும் எப்போவுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து நியூட்ரான். இவை அணுக்கருவினுள் அமைந்துள்ளன. நியூட்ரான்கள் எவ்வித மின்சுமையும் பெற்றிருக்கவில்லை. ஹைட்ரஜன் தவிர அனைத்து அணுக்களும் நியூட்ரான்களை கொண்டுள்ளது. அப்போ நியூட்ரானுக்கு வந்து மின்சுமை அற்றது அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்து வந்து எலக்ட்ரான். இவை எதிர்மின்னோட்டம் பெற்ற துகள்கள் ஆகும். இவை அணுக்கருவினை சுற்றி ஒரு குறிப்பிட்ட வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. புரோட்டான் மற்றும் நியூட்ரானின் நிறையுடன் ஒப்பிடும்பொழுது ஒரு எலக்ட்ரானின் நிறை புறக்கணிக்கத்தக்க அளவில் உள்ளது. எனவே அணுவின் நிறையானது அணுக்கருவினில் அமைந்துள்ள புரோட்டான் மற்றும் நியூட்ரானின் நிறையை மட்டுமே சார்ந்திருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அணுவின் நிறை வந்து கால்குலேட் பண்ணணும்னா வந்து புரோட்டான் நியூட்ரான் ரெண்டையும் ஆட் பண்ணி வரதான் வந்து அணுவின் நிறை. அணுக்கருவினில் காணப்படும் 2 வகையான துகள்கள் வந்து புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் ஆகியவை நியூக்ளியான்கள் என அழைக்கப்படுகிறது. அப்போது இப்போ நமக்கு கான்செப்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுதான் ஒரு அணு. இந்த அணுவுக்கு நடுவில் வந்து அணுக்கரு இருக்குது. இந்த அணுக்கருவில் என்ன இருக்கா? புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. வெளிவட்ட பாதையில் எலக்ட்ரான் வந்து சுற்றி வருது அப்படின்னு பார்த்தோம். அப்போது இந்த புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது தான் வந்து நியூக்ளியான் அப்படின்னு சொல்கிறாங்க. புரோட்டான் மற்றும் நியூட்ரான்கள் ஆகியவை சேர்ந்தது தான் நியூக்ளியான்றது பார்த்துக்கோங்க. அணுக்கருவின் வெளியே காணப்படும் அனைத்து எலக்ட்ரான்களின் மொத்த எதிர்மின்னோட்டமானது அணுக்கருவில் உள்ள காணப்படும் புரோட்டானின் மொத்த நேர்மின்னோட்டத்திற்கு சமமாகும். இதன் காரணமாக அணுக்கள் மின் நடுநிலையுடன் காணப்படுகிறது. அதே கான்செப்ட் தான் முன்னே நான் சொல்லிட்டேன். இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து புரோட்டான் வந்து நேர்மின்னோட்டமானது இது வந்து எலக்ட்ரானுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவல், அவ்வளோதான். ஒரு அணுவானது சூரிய மண்டலம் ஒரே மாதிரியான அமைப்பினை கொண்டு காணப்படுகிறது. ஒரு அணுவும் சூரிய மண்டலமும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, துகள், கண்டறிந்தவர், குறியீடு, மின்சுமை, நிறை, இது நல்லா பார்த்துக்கணும். துகள் புரோட்டான் யார் கண்டுபிடிச்சாருன்னா வந்து எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் கண்டுபிடிச்சிருப்பாரு. புரோட்டானை வந்து Pன்னு சொல்லுவோம். புரோட்டானோட மின்சுமை வந்து ப்ளஸ்ஸு, நிறை வந்து 1.6726 × 10⁻27. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வந்து ஒருத்தன் அருமையாக போர்டில் வந்து புரோட்டா போடுறான். புரோட்டா 27 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தன் அருமையான்றது 1.6, போர்டில் அப்படின்னா வந்து ரூதர் போர்டு, புரோட்டானா வந்து புரோட்டான், புரோட்டா விலை 27 ரூபானா அந்த அடுக்கு வேல்யூ -27 அப்படின்றது. அடுத்து வந்து நியூட்ரான் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒருத்தன் அருமையாக நியூவாக சாவடிக்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நியூவாக சாவடிக்கிறான் 27 வயசில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் படிச்சிட்டிங்கன்னா எலக்ட்ரான், இது ரெண்டும் இல்லைன்னா எலக்ட்ரானோட வந்து மீதி இருக்கிறது தான் 31 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கான்செப்ட் வந்து அணு எண், நிறை எண் பற்றி பார்க்க போகிறோம். அணு எண் என்ன அப்படின்னா எல்லா தனிமங்களும் ஒரே மாதிரியான எலக்ட்ரான், புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களால் ஆனது எனில் ஒரு கார்பன் அணு ஒரு இரும்பு அணுவிலிருந்து எவ்வாறு மாறுபடுகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது அணு எண்ணா என்ன அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு அணுவில் காணப்படும் எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களின் மொத்த எண்ணிக்கையை அந்த அணுவின் அணு எண் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது எலக்ட்ரான்கள்